சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை முழுமையாக அளிக்க வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் மனிஷபுத்திரன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியாவினுடைய ஒற்றுமை என்பது அதனுடைய மொழி சார்ந்த ஒற்றுமையில், மொழி சார்ந்த சமத்துவத்தில் இருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அந்த வகையில் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து மொழிகளும் சமமாக வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில்தான் இந்திய ஒற்றுமை என்பது நீடித்திருக்க முடியும், நிலைத்திருக்க முடியும் என்பதை நாம் தொடர்ந்து அறுதியிட்டு சொல்லி வருகிறோம், உறுதியாக சொல்லி வருகிறோம். ஆனாலும் கூட ஒருபுறம் இந்தி என்ற மொழியினுடைய அந்த திணிப்பு இங்கு அதிகமாக இருக்கிறது ஒருபுறம் என்று சொன்னால், இன்னொரு புறம் பிராந்திய மொழிகள் அவற்றிற்கான அடிப்படையான வசதிகள் கூட, அடிப்படையான உதவிகள் கூட கிடைக்காமல், அவற்றிற்கான அடிப்படை அங்கீகாரங்கள் கூட கிடைக்காமல் புறக்கணிக்கப்படுகிற ஒரு சூழலும் தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் இதை பற்றி பல்வேறு விதமான செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதாவது நம்முடைய மொழி சார்ந்த உரிமைகளை எப்படி பாதுகாப்பது, தமிழ் மொழியை எப்படி வளர்ப்பது, தமிழுக்கு இன்னல் வருகிற போது அதை எப்படி எதிர்த்து நிற்பது என்பது குறித்து பல்வேறு விதமான கேள்விகள் எழுகின்றன. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இதை பற்றி ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு பிரச்சனைகளை ஒட்டி பல்வேறு அறிக்கைகளை அவர் வெளியிட்டு வருகிறார், பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகிறார். அந்த அடிப்படையில் அவர் எழுப்பக்கூடிய பல கேள்விகள் இன்றைக்கு தமிழ் மொழி சார்ந்த, அதே சமயம் தமிழுக்கு எதிராக செய்யப்படுகிற சதிகள் சார்ந்து பல விஷயங்களை தொடர்ந்து விவாதத்திற்கு உட்படுத்தி வருகிறது. அவர் சமீபத்தில் முன்னிலைப்படுத்திய சில விஷயங்களை நாம் பேசுவதற்கு முன்பாக சமீபத்தில் வந்த ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம். அதாவது ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாணவர்களுடன் நேரடியாக உரையாடுகிற ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதிலே நெல்லையைச் சேர்ந்த ஒரு மாணவி நரேந்திர மோடி அவர்களிடம் கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு நரேந்திர மோடி அவர்கள் பதிலளிக்கிறார். அதாவது அந்த நெல்லை மாணவி கேள்வி கேட்கும்போது ஆங்கிலத்தில் கேள்வி கேட்கிறார். ஆனால் பதிலளிக்கிற போது மோடி அவர்கள் ஹிந்தியில் பதில் சொல்கிறார். நரேந்திர மோடி அவர்கள் ஆங்கிலம் தெரியாதவர் அல்ல, உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளில் அவர் பல்வேறு நாட்டு தலைவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர். அப்படி இருந்தும் கூட நம்முடைய நாட்டின் ஒரு தென்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு மாணவி கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு அவர் ஹிந்தியில் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்படி யோசித்து பார்த்தால் அந்த ஹிந்தி என்கிற ஒரு விஷயம், அது ஒரு வல்லாதிக்கத்தினுடைய ஒரு கருவி. இந்தியா முழுக்க இந்தி தெரிந்தவர்கள் இருப்பார்கள் என்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் அந்த பதிலை அவர் ஹிந்தியிலே முன்வைக்கிறார். உண்மையில் அந்த மாணவிக்கு ஹிந்தி தெரியுமா தெரியாதா என்பதை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை. இதுதான் ஹிந்தி திணிப்பினுடைய ஒரு உண்மையான ஒரு முகம் என்பதாகும். அதாவது மற்றவர்களுக்கு ஹிந்தி தெரியுமோ தெரியாதோ அவர்கள் ஹிந்தியை கற்றுக்கொண்டே ஆக வேண்டும், நாங்கள் ஹிந்தியில் பேசினாலும் அதை புரிந்து கொண்டே தீர வேண்டும் என்கிற ஒரு மேலாதிக்க எண்ணம்தான் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு தூண்டுகிறது. அப்படி அவர்கள் ஹிந்தியை திணிப்பதற்காக சொல்லக்கூடிய காரணங்கள் என்பது, அல்லது ஹிந்தியில் பேசுவதற்காக சொல்லக்கூடிய காரணங்கள் என்பது மிக தெளிவானது. அதாவது அவர்கள் இந்தியாவில் பெரும்பான்மை மக்கள் ஹிந்தியை பேசுகிறார்கள் என்கிற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இந்த கருத்தில் ஏதாவது உண்மை இருக்கிறதா? ஒரு சாதாரண புள்ளிவிவரம் தெரிந்தவர்களுக்கு கூட தெரியும், இந்தியா முழுக்க ஹிந்தியில் பேசக்கூடியவர்கள் வெறும் 25% பேர் மட்டும்தான். மீதி 75% பேர் வேறு வேறு மொழிகளை பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், வேறு வேறு பிராந்திய மொழிகளை பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருது, வங்காளம், இப்படி குஜராத்தி, இப்படி பல மொழிகளை பேசக்கூடியவருடைய எண்ணிக்கையை நீங்கள் கூட்டி பார்த்தால் அது ஹிந்தி பேசுகிறவர்களை விட மிக மிக அதிகம். பெரும்பகுதியினர் ஹிந்தி பேசாதவர்கள், ஹிந்தி அறியாதவர்கள் தான். அப்படி இருந்தும் கூட இந்தியா முழுக்க பேசுகிற போது பிரதமர் ஏன் ஹிந்தியில் பேச வேண்டும் என்பது ஒரு அடிப்படையான ஒரு ஆதாரமான ஒரு கேள்வியாக இங்கு இருக்கிறது. அதனால் தான் நாம் ஆங்கிலம் என்பது ஒரு தொடர்பு மொழியாகவும் பிற மொழிகள் அனைத்தும் ஆட்சி மொழிகளாகவும் இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தொடர்ந்து முன்வைக்கிறோம். கலைஞர் அவர்களும் அந்த கோரிக்கையை தான் தொடர்ந்து முன்வைக்கிறார். அதனால் தான் ஹிந்தி திணிப்பிற்கு எதிரான ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் தொடர்ந்து கடுமையாக எதிர்த்து வருவதை நாம் பார்க்கிறோம். சமீபத்தில் கூட ஐநா மன்றத்தில் அதனுடைய அலுவல் மொழிகளில் ஒன்றாக ஹிந்தியை அறிவிக்க வேண்டும், அதற்காக நம்முடைய வரிப்பணத்திலிருந்து 270 கோடி ரூபாயை செலவிட தயார் என்கிற ஒரு செய்தியை சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் வெளியிட்ட போது அதற்கு கடுமையான கண்டனங்களை கலைஞர் அவர்கள் பதிவு செய்தார்கள். இப்படிப்பட்ட இந்தி திணிப்பு சூழலில்தான்
தமிழினுடைய நிலை, தமிழர்களுடைய அடையாளம் சார்ந்த விஷயங்களை நாம் பிற இடங்களில், அது இந்திய அளவிலாகட்டும் சர்வதேச அளவிலாகட்டும் உருவாக்குவதில் எவ்வளவு இடர்பாடுகள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது இன்றைக்கு செம்மொழி என்று அழைக்கப்படக்கூடிய மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழியாக கருதப்படக்கூடிய தமிழ் என்பது சர்வதேச ரீதியாக உலகில் பல நாடுகளில் பேசக்கூடிய ஒரு மொழியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட தமிழர்கள் உலகில் இல்லாத இடமே இல்லை என்கிற அளவிற்கு அவர்கள் உலகம் முழுக்க பறந்து விரிந்து இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை போன்ற பல நாடுகளில் அரசாங்க அலுவல் மொழியாகவே தமிழ் இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கிற போது தமிழ்நாட்டில் தமிழினுடைய நிலை என்ன என்பது நாம் அறிந்ததுதான். ஆனால் அதை தாண்டி பிற மாநிலங்களிலோ அல்லது பிற நாடுகளிலோ தமிழினுடைய மேன்மைகளை நாம் முன்னெடுப்பதற்கு நம்முடைய அரசு ஏதாவது செய்திருக்கிறதா என்று பார்த்தால் வெறும் வேதனை தான் மிஞ்சுகிறது. அப்படிப்பட்ட ஒரு செய்தியை சமீபத்தில் கலைஞர் அவர்கள் சுட்டிக்காட்டி ஒரு அறிக்கையிலே பேசுகிறார். அதாவது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அலகாபாத்தில் ஒரு சாலைக்கு திருவள்ளுவருடைய பெயரை வைக்க வேண்டும் என்று அங்கு இருக்கக்கூடிய பாஷா சங்கம் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறது. அதாவது அந்த சங்கத்தினுடைய நிறுவனரும் செயலாளருமாக இருந்த டாக்டர் கிருஷ்ணசந்த் கவுடு அவர் திருக்குறளின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அதன் காரணமாக திருக்குறளை அவர் முழுமையாக கற்று தேர்ந்த ஒருவர். அதோடு மட்டுமல்லாமல் அந்த திரிவேணி சங்கமம் என்று சொல்லக்கூடிய 3 நதிகளும் சங்கமிக்கக்கூடிய அந்த அலகாபாத் நகரத்தில் ஒரு 6 கிலோமீட்டர் நீளம் உள்ள சாலை பெயரிடப்படாமல் இருக்கிறது. அந்த சாலை முழுக்க மரங்கள் நடப்பட்டு அந்த மரங்களில் ஒரு திருக்குறள்கள் எழுதி வைக்கப்பட்டு அந்த சாலைக்கு திருவள்ளுவரனுடைய பெயர் இடப்பட வேண்டும் என்று நீண்ட காலமாக பாஷா சங்கத்தினர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனால் அந்த கோரிக்கைக்கு ஆதரவளிப்பவர்கள் யாருமே இல்லை, அந்த கோரிக்கையை செயல்படுத்துபவர்கள் யாருமே இல்லை. அதாவது உலக பொதுமறையை ஏற்றிய திருவள்ளுவருக்கு அலகாபாத்தில் ஒரு சாலைக்கு பெயரிடுவது என்கிற ஒரு கோரிக்கை வருகிற போது தமிழக அரசு ஓடோடி சென்று அதற்கு உதவி இருக்க வேண்டாமா? அந்த சங்கத்தினர் தொடர்ச்சியாக இந்த கோரிக்கையை முன்வைத்து வருகிறார்கள். தமிழ்நாட்டிற்கும் கூட பல அமைப்புகளோடும் தொடர்பு கொண்டு இதை அவர்கள் தொடர்ந்து இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யாரும் அதற்கான ஒரு உதவியை செய்யாத ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு அவர்கள் மனம் விரும்பி தங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படாமல் இருக்கிறது என்பதை பாஷா சங்கத்தினர் கூறி வருகிறார்கள். இதைத்தான் கலைஞர் அவர்கள் சுட்டிக்காட்டி உடனடியாக அந்த சாலை அமைக்கப்படுவதற்கு நாம் உதவ வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார். இன்னொரு விஷயம், அமெரிக்காவின் உலக புகழ்பெற்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை ஒன்று அமைப்பதற்கு அங்குள்ள தமிழர்கள் சிலர் முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த முயற்சிக்கு இங்கு நாம் ஆதரவளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையையும் கலைஞர் அவர்கள் முன்வைக்கிறார்கள். அது என்னவென்று கேட்டால், அப்படி ஒரு இருக்கை, தமிழ் இருக்கை, தமிழ் சேர் என்று சொல்வார்கள், ஒவ்வொரு மொழிக்கும் அப்படிப்பட்ட இருக்கை ஹார்வர்ட் போன்ற பெரிய பல்கலைக்கழகங்களில் உண்டு. உலக மொழிகளில் குறிப்பாக உக்ரைனிய மொழிக்கு அங்கு 2 இருக்கைகள் இருக்கின்றன. இத்தனைக்கும் அதை 30 மில்லியன் பேர் மட்டும்தான் அந்த மொழியை பேசுகிறார்கள். அதே போல் நீங்கள் செல்டிக் மொழிக்கு கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் பேர், 15 லட்சம் பேர் மட்டுமே பேசக்கூடிய செல்டிக் மொழிக்கு கூட அங்கு ஒரு இருக்கை இருக்கிறது. ஆனால் 80 மில்லியன் பேர் பேசக்கூடிய, 8 கோடி பேர் பேசக்கூடிய ஒரு தமிழ் மொழிக்கு அங்கு ஒரு இருக்கை இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அவலமான விஷயம். அதை அமைப்பதற்கு 40 கோடி ரூபாய் செலவாகும். அதில் ஒரு பகுதியை அங்குள்ள இந்த முயற்சி எடுத்திருக்கக்கூடிய தமிழர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். மீதியை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். இந்த அடிப்படையில் முதலீட்டாளர் மாநாட்டிற்காக இத்தனை 100 கோடி ரூபாய் செலவழிக்கிற அரசு ஏன் இதுபோன்ற விஷயங்களுக்கு செய்யக்கூடாது என்று கலைஞர் கேள்வி எழுப்புகிறார். நாம் தமிழை வளர்க்க வேண்டும் என்றால், தமிழ் வாழ வேண்டும் என்றால், உலகம் முழுக்க, நாடு முழுக்க தமிழை கொண்டு செல்வதற்கான முயற்சிகளில் இறங்க வேண்டும் என்பதுதான் இந்த அறிக்கைகள் சொல்லக்கூடிய, கலைஞர் சொல்லக்கூடிய முக்கியமான கோரிக்கையாக பார்க்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.